ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம நல்லா தோல் உரிச்சிக்கலாம். அந்த மண்டையை எடுத்துகிட்டு தோலை நல்லா நீக்கிட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்லாம்பு இருக்கவே கூடாது, எல்லாமே பண்ணிடணும். அடுத்து வந்து உள்ளார வந்து ஒரு குடல் மாதிரி இருக்கும் கருப்பு கலரில். அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். நல்லா வாஷ் பண்ணணும் 3-4 தடவை. நல்லா அந்த மண் போக இது பண்ணிவிட்டு இப்போ தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், அரைச்ச பெரிய வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதான் பொருட்கள். அடுத்தது வந்து 3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம். பட்டை பொடி போட்டுக்கணும் 1 ஸ்பூன்னு. அதுக்கப்புறம் அரைச்ச பெரிய வெங்காயம், இஞ்சி, அதோட உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு தக்காளி போட்டுட்டு அடுத்து மஞ்சரங்க பொடின்னு சொல்லுவோம். தேங்காய், சோம்பு, சீரகம், மஞ்சள் இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் போட்டு ப்ரானையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு புளி மட்டும் நம்ம போடணும். அதாவது ஒரு கரைசல் மட்டும் போடணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சோன்னு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் நம்ம 6 மெம்பர்ஸ் இருக்கிறனால நான் அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா திக்காக வேணுன்னா இன்னும் நல்லா சுண்டை விட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். Subscribe to Ananda Harshini Vlogs. Bye guys.